வணக்கம். கேள்விக்கு மேல் கேள்வி. ஆந்திரா வாரங்கலிலிருந்து நண்பர் ஒருவர் தியானத்தை குறித்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். குருவே, நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம், தியானம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்கேயோ மைசூர்ல இருக்கீங்க, வீடியோ போட்டுருந்தீங்க. எங்க மனசுல நாங்க நீங்க சொல்லி கொடுத்ததை சரியா பண்ணிட்டு இருக்கோம் இல்லன்னு எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? நாங்க செஞ்சிட்டு இருக்கிற தியானம் நாங்க சரியா செய்யறோம் இல்ல அப்படிங்கறத எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. அதாவது தியானத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருவதே நீங்க தியானத்துல இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க இறங்கி இருக்கிற தியானம் சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம், நீங்க சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது நீங்க சரியா செய்யறீங்க செய்யலங்கிறது 1 நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாள்ல கண்டுபிடிக்க முடியாது. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கண்டினியூஸா 48 நாள் ஒரு மண்டலம், கண்டினியூஸா ஒரு மண்டலம் 48 நாள் நீங்க பண்ணி அப்புறமா இப்ப நான் சொல்ற இந்த டெஸ்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க சரியான முறையில தியானம் பண்றீங்களா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சாதாரணமா தியானம் செய்வதற்கு முன்னால் அல்லது செய்த பின்னால், செய்வதற்கு முன்னால் தலைவலி இருக்கும், உடல் வலி இருக்கும், உடலில் ஏதோ கோளாறுகள் எல்லாம் இருக்கும், மனசு சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கும், உங்க பிடிப்புல உங்க மனசு இருக்காது, அது உங்களை தன்னிஷ்டத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாது, உங்க மனசு உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். உங்களுக்கு தெரியாமையே உங்க மனசு உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். உடலுக்கு சம்பந்தப்பட்ட வலிக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் தியானம் பண்ண உடனே கம்ப்ளீட்டா போயிடும். முட்டி வலி இருந்தது, முதுகு வலி இருந்தது, தலை வலி இருந்தது, தியானம் பண்ணீங்க ஒரு 15-20 நிமிஷம் 30 நிமிஷம் தியானம் பண்ணி வெளியே வந்த உடனே உங்களுக்கு எந்த விதமான வலி இருக்காது, இருந்த வலியே போயிடும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். தியானம் பண்ணி வெளியே வந்த உடனே வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு திருப்தி கிடைக்குது பாருங்க, அந்த மாதிரி ஒரு திருப்தி, ஒரு எனர்ஜி உங்க உடம்புல வந்தது உங்களுக்கு தெரியும். இந்த பிரபஞ்ச சக்தி அவ்வளவு வேலை பண்ணும். இன்னொன்னு, நீங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சில சமயத்துல தூங்கிட்டு இருப்பீங்க. பழக 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 அந்த தூக்கம் போயிடும். எப்ப தூக்கம் போயிடுச்சு நீங்க தியானத்தை கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தூக்கம் போயிடும். அப்புறமா நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கால் வலி ஏற்படும். சில சமயத்துல ஸ்டார்டிங்ல எல்லாம் கால் வலி, முதுகு வலி இதெல்லாம் இருக்கும். உட்கார்ந்து பண்ற டைம்லயே வலி இருக்கும். அது நீங்க தியானம் பண்ண 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 பழக 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 கரெக்டான தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வலிகளே உங்களுக்கு தெரியாது தியானம் பண்றப்ப. இதுல தியானம் பண்றதுக்கு முன்னாடி, பண்ண பின்னாடி, பண்றப்ப வலி. இப்ப நான் சொல்றது தியானம் பண்றப்பவே சில வலிகள் தெரியும். அந்த வலியெல்லாம் பண்ண 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 போயிடும். எப்ப அந்த வலி நீங்க போயிடுதுன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்க தியானத்துல சரியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு பேஜாரு, ஒரு ஆச்சரியம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் கான்பிடன்ஸ் வர ஆரம்பிச்சிடும், பாசிட்டிவிட்டி வந்துடும், தைரியம் வந்துடும், முகத்துல தேஜஸ் வர ஆரம்பிச்சிடும், நல்ல கலை முகத்துல, உங்க குரல் ரொம்ப இனிமையாயிடும், தேன் மாதிரி ரொம்ப சரளமா இருக்கும் உங்க குரல். அந்த கரகரப்புத்தன்மை எல்லாம் போயிடும் தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா. தொற்று நோய் போயிடும். கவர்ச்சிகரமான நிறம் உங்க உடம்புல உங்க முகத்துக்கு கிடைக்கும். அதாவது இந்த பொம்பளைங்க வெளியே போகாம வெளியே போகாம வெளியே போகாம வீட்டுள்ளே இருப்பாங்க, சில பேர் எல்லாம் வெள்ளையா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் உங்க உடல்ல உங்க சருமத்துக்கு வந்துடும். அப்புறம் ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். விட்டு கொடுக்கிற மனசு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும்.
உடம்புல இந்த வேர்வையினுடைய துர்நாற்றம் கம்மியாயிடும். நல்ல மனமா இருக்கும். வேர்வை கூட நல்ல மனமா இருக்கும். அப்புறமா நீங்க இந்த யூரின் பாஸ் பண்றது குறைஞ்சிடும். எக்கச்சக்கமா யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் குறைஞ்சிடும். இந்த மலமும் அவ்வளவுதான் குறைஞ்சிடும். அப்புறம் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டினுடைய அளவு குறைஞ்சிடும். 3 வேளை 4 வேளை சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த வேலை குறைக்கப்படும். தேவைப்படாது, சாப்பாடு தான் தானே கம்மியாயிடும். அப்புறமா நீங்க தியானம் பண்றப்ப இந்த கடவுளை நினைச்சு தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அசாத்தியமான தன்னம்பிக்கை வந்துடும். கடவுளை நினைச்சு தியானம் பண்ணீங்கன்னா தன்னம்பிக்கை நல்லா வளர்ந்துடும். நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதனை செய்யற மாதிரி ஆகும், சித்திக்கும். ஓகே. அப்புறம் நீங்க ஏதாவது உங்களை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உங்களை கேட்பாங்க, தியானம் என்ன பண்றீங்களேன்னு கேட்பாங்க. நீங்க சொன்னீங்கன்னா பறிச்சிடும். உங்களுக்கு தெரியவே தெரியாது, இவ்வளவு சக்தி நமக்கு வந்திருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் சிக்னல்ஸ். இது தியானத்துல உன்னத மட்டத்துக்கு போனா அதனுடைய சிக்னல்களே வேற. அதை பத்தி நான் வேற வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.